வெல்கம் டு லெட்லன் சீடெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் 2024 ஜூலை மந்த்துக்கு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கிளாஸஸ் பார்த்துட்ருக்குறோம். ஆல்ரெடி வந்து நம்ம கிளாஸஸ் எல்லாமே நம்ம இப்போ இந்த மந்த்துக்கு வரக்கூடிய சீடெட் எக்ஸாமுக்கு நம்ம டைம் டேபிள் படி தான் கிளாஸ் போட்டுட்ருக்குறோம். ஸோ அந்த டைம் டேபிள் வந்து ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனல்லையும் இருக்குது. புதுசாக பார்க்குறவங்க அந்த டைம் டேபிளை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே இருக்குது. ஐ ஹோப் ரிமைனிங் டேஸை வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைம் டேபிளில் பிளாங்காக இருக்கக்கூடிய டேஸில் நீங்கள் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்ஸ் அதர் சப்ஜெக்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்றத நினைக்கிறேன். ரிமைனிங் டேஸ் நம்ம டைம் டேபிள் படி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே டைம் டேபிள் படி சாட்டர்டே வந்து மேக்ஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மேக்ஸ் கொஸ்டினில் மேக்ஸ் பெடகாகியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு வீக் வந்து பெடகாகி, அப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில கண்டென்ட், சில இம்பார்ட்டன்ட் தியரிஸ், அதுக்கப்புறம் அந்த சிமிட்ரி, அதுக்கப்புறம் நிறைய இந்த மெஷர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ், அதை பற்றியெல்லாம் ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு விதமான கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்கலாம் சனிக்கிழமை. ஸோ இன்றைக்கி வந்து மேக்ஸ் பெடகாகி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்த கொஸ்டின், பேப்பர் 2ல் கேட்டிருந்த கொஸ்டினை பார்க்கலாம். ஸோ மேக்ஸ் பெடகாகியில் மேக்ஸ் அப்படின்றதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேப்பர் 2 சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெடகாகியிலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 10 மார்க் வந்து நீங்கள் பெடகாகியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஈஸியாக பேப்பர் 2ல் நீங்கள் 10 மார்க்ஸ் வந்து மேக்ஸில் பெடகாகியிலேருந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ரிமைனிங் மார்க்ஸை நீங்கள் கான்செப்டில் இருந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்த கொஸ்டின் படி தான் பார்க்கலாம். அதிலே வந்து உங்களுக்கு ஒரு கான்செப்டும் புரியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். Which of the following is most appropriate strategy for introducing the concept of multiplication of two decimal numbers in the middle school? அதாவது கீழே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸில் எந்த மெத்தட் வந்து மிடில் ஸ்கூலில் டெசிமல் நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன் கான்செப்டை வந்து டீச் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும், மெத்தடாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மல்டிப்ளிகேஷன் அஸ் ரிப்பீட்டட் அடிஷன் சுட் பி எம்பசைஸ்டு. அதாவது மல்டிப்ளிகேஷன்றது என்ன அப்படின்னா நம்ம ரிப்பீட்டேட்டிவ் அடிஷன் அப்படின்றத சொல்கிறது. செகண்ட் ஒன் multiplication is inverse of division should be emphasized. அதாவது என்னன்னா அந்த மல்டிப்ளிகேஷன்றது டிவிஷனோட இன்வர்ஸ், அதோட எதிர்மாறல் அப்படின்றத சொல்கிறது மூலியமாக. தேர்ட் ஒன் அல்காரிதம் ஷுட் பி யூஸ்டு டு இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட். இன்னொன்று என்னென்னா அல்காரிதம், அந்த ரூல்ஸ், அது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அது வந்து அந்த அல்காரிதம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது. லாஸ்ட் ஒன் த ப்ராசஸ் ஷுட் பி விஷுவலி ரெப்ரசன்டட். அப்போ அந்த ஒரு டெசிமல் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டெசிமல் நம்பர்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அன்ற அந்த கான்செப்ட் வந்து குழந்தைங்களுக்கு விஷுவலாக ஒரு சார்ட்ஸ் மூலியமாகவோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி மூலியமாகவோ குழந்தைங்களுக்கு ஒரு விஷுவலாக வந்து காமிக்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து இது மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது கான்செப்டாக, அதாவது ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் வந்து என்னென்னா மல்டிப்ளிகேஷன்றது என்னென்னு காமனாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே இது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டினில் டெசிமல் நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் தான் எப்படி டீச் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வராது. ஏன்னா மல்டிப்ளிகேஷன்றது ஒரு ரிப்பீட்டட் அடிஷன், மல்டிப்ளிகேஷன்றது டிவிஷனோட இன்வர்ஸ், அதோட எதிர்மாறல் அப்படின்றது காமனாக பொதுவாக நம்ம மல்டிப்ளிகேஷனை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பெஸ்ட்டாக இருக்காது. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்தோடனே ஒரு கான்செப்ட் இது பண்ண போகிறீங்கன்னா அதுக்குரிய ரூல்ஸை அல்காரிதமை எடுத்தோடனே ஸ்டெப்ஸை வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது, புரியாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு புரியும், ஒரு சில குழந்தைங்களுக்கு புரியாது. ஸோ அது பெட்டர் வே என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு விஷுவலாக அவங்களுக்கு வந்து நம்ம காமிக்கிறது தான் அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, த ப்ராசஸ் ஷுட் பி விஷுவலி ப்ரெசன்டட். விஷுவலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பார்வை இது மூலிமா அவங்களுக்கு வந்து நம்ம கொண்டு கொடுக்கணும். செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ நேரோ எய்ம் ஆஃப் டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸை டீச் பண்ணுறதுல 2 டைப்ஸ் ஆஃப் எய்ம் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதை லாஸ்ட் ஜனவரி மந்த் எக்ஸாமில். ஸோ 2 டைப் ஆஃப் இதில் என்ன அப்படின்னா நேரோ எய்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும், நேரோ எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இதில் நேரோ எய்ம் அப்படின்றது என்ன அப்படின்னா நியூமரிக்கல் ஸ்கில் வந்து டெவலப் பண்ணக்கூடியது. அதே இது ஹையர் எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹைப்போதெட்டிக்கல் திங்கிங், லேட்ரல் திங்கிங், நிறையா ப்ராப்ளமேட்டிக் ஸ்கில்ஸ், அந்த மாதிரி நம்மளோட இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு இது வர்றது தான் அந்த ஹையர் எய்ம் அப்படின்றது. நேரோ எய்ம் அப்படின்றது என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு நியூமரிக் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது தான் நேரோ எய்ம் அப்படின்றது. ஸோ கொடுத்துக்கிற 4 ஆப்ஷனில் வந்து எது நேரோ எய்ம்
கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டு மேக் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபிஷியன்ட் இன் ஹேண்டிலிங் நம்பர்ஸ் அண்ட் நம்பர் ஆப்ரேஷன்ஸ். நம்பர்ஸை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அது ஆப்ரேஷன்ஸ், நம்பர் ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அந்த மாதிரி நம்பர் ஆப்ரேஷன்ஸில் வந்து குழந்தைங்கள நல்ல விதமாக கொண்டுட்டு வர்றது அப்படின்றது இருக்காங்க. செகண்ட் ஒன் டு டெவலப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலைசேஷன் எபிலிட்டிஸ். குழந்தைங்களோட ஜென்ரலைசேஷன், அதை வந்து இப்போ ஒரு இதை பார்க்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணக்கூடிய அவங்களோட திங்கிங் கேப்பபிலிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் எய்ம் அந்த மாதிரி இதில் வரும். தேர்ட் ஒன் டு என்கரேஜ் சிஸ்டமேட்டிக் ரீசனிங் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். சிஸ்டமேட்டிக் ரீசனிங்கே வந்து ஹையர் எய்மில் வரக்கூடியது தான். லாஸ்ட் ஒன் டு டெவலப் ஸ்டூடெண்ட்ஸ் எபிலிட்டி டு ஆர்கியூ த ட்ரூத் அண்ட் ஃபால்சிட்டி ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு தியரமில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டே பார்க்குறாங்கனாலும் அதில் வந்து அதோட உண்மை, இப்போ இது வந்து நம்ம ட்ரூ அப்படின்றத அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்கன்னா அது எப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்கன்ற அதை வந்து அவங்கள ஆர்கியூ பண்ண வைக்கிறது, அதில் ஏதாவது தவறுகள் இருக்கிறத கண்டுபிடிக்க வைக்கிறது, அப்படியெல்லாம் வந்து குழந்தைகளை நம்ம மேம்படுத்துறது என்னென்னா அது வந்து ஹையர் எய்மில் வரும். ஸோ இது வந்து நாட் ஏ நேரோ எய்ம். ஸோ நேரோ எய்ம்ன்றது குழந்தைங்கள்ட்ட நியூமரிக் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது தான் நேரோ எய்ம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதில் ஆப்ரேஷன்ஸை வந்து அவங்க தெரியறதுக்கு நம்ம குழந்தைங்களை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அப்போ அதுதான் வந்து நேரோ எய்ம். கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, டு மேக் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபிஷியன்ட் இன் ஹேண்ட்லிங் நம்பர்ஸ் அண்ட் நம்பர் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு சால்வ் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். மேத்தமெட்டிக் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறதுக்கு எந்த மெத்தட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எந்த உத்தி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், டீச்சர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிஹைண்ட் பை எக்ஸ்பிளைனிங் த ஸ்டெப்ஸ் ரெக்வயர்டு ஃபார் அப்டைனிங் த சொல்யூஷன் ஆஃப் த ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம், ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு தேவையான ஒரு சில ஸ்டெப்ஸ், படிநிலைகளை வந்து டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒன்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது குழந்தைங்க கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று. செகண்ட் ஒன், ஸ்டூடெண்ட் ஷுட் பி என்கரேஜ் டு வியூ எ ப்ராப்ளம் ஃப்ரம் மெனி பர்ஸ்பெக்டிவ்ஸ். இப்போ ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை வந்து நம்ம என்ன பண்ணணும், குழந்தைங்க வந்து பல்வேறு நோக்கங்களில் வந்து அதை வந்து திங்க் பண்ணுறது, அதை யோசிச்சு பார்க்குறது மாதிரி அவங்கள வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். இது ஒன்று. தேர்ட் ஒன், கெஸ் அண்ட் வெரிஃபை அப்ரோச் ஷுட் பி ஸ்ட்ரிக்ட்லி டிஸ்கரேஜ்டு. அதாவது இப்போ ஏதாவது அவங்க கொஸ்டினை பார்க்குறாங்க, பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு அப்ரோச் வரும். ஸோ அதாவது இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்ம்லாம் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கெஸ்ஸோ ஒரு ஏதாவது ஒரு மெத்தடோ அவங்களுக்கு தோணும். ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுறது, ஸ்ட்ரிக்ட்லி டிஸ்கரேஜ். ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களோட இதை வந்து டிஸ்கரேஜ்லாம் பண்ணக்கூடாது. அதை வந்து அவங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணி அவங்க வந்து செய்ய வைக்கணும். அது ஒன்று. ஸோ இப்போ தேர்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. லாஸ்ட் ஒன், த லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலா ரெக்வயர்டு ஃபார் சால்விங் த கிவன் செட் ஆஃப் ப்ராப்ளம் ஷுட் பி ப்ரொவைடட் இன் த பிகினிங். ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கான இப்போ ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கான லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலாவை முதலே ஸ்டார்டிங்லேயே குழந்தைங்களுக்கு கொடுத்துருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து பெஸ்ட்டான மெத்தடா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ பெஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது அதுனா மல்டிபிள் வே ஆஃப் திங்கிங்கில் யோசிக்கணும். அந்த கொஸ்டினுக்கான காரணங்கள் என்ன மாதிரியாக இருக்கும், அதுக்கு உண்டான டேட்டாஸ் வந்து எப்படி நம்ம வந்து எதுலேருந்து இருக்குது, எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான மெத்தட்ஸ் மூலியமாக நம்ம சால்வ் பண்ணலாம், ஃபார்முலா மூலியமாவா இல்லாட்டி டேரெக்டாவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்கள மல்டிபிள் வே ஆஃப் திங்கிங்கில் வந்து நம்ம வந்து குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணணும். ஸோ இப்படி பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி என்கரேஜ்டு டு வியூ எ ப்ராப்ளம் ஃப்ரம் மெனி பர்ஸ்பெக்டிவ். நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் அமாங் த ஃபாலோவிங். கீழே கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டில் இன்கரெக்ட் தப்பானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மேத்தமெட்டிக்கல் கம்யூனிகேஷன் இன்வால்வ்ஸ் ப்ரீசியஸ் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ நம்ம மேத்தமெட்டிக்கல் கம்யூனிகேஷன்றது ஸோ இந்த 2 + 5 = 7. ஸோ இதுவுமே வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கம்யூனிகேஷன் தான். 2வையும் 5யும் நம்ம ஆட் பண்ணோம்னா 7 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த மேத்தமெட்டிக்கல் கம்யூனிகேஷனுமே வந்து ஒரு ப்ரீசியஸ் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ், ஒரு விதமான மொழியை வந்து உள்ளடக்கியிருக்கு அப்படின்றது. ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஒன், கன்ஜெக்சர்ஸ் டு நாட் ஹேவ் யூட்டிலிட்டி இன் கன்ஸ்ட்ரக்டிங் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ். மேத்தமெட்டிக்கல் நாலேஜை வந்து உருவாக்குறதுல கன்ஸ்ட்ரக்சருக்கு வந்து எந்த ஒரு பயனும் இல்லை, அதால் எந்த ஒரு உதவியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கிடையாது. கன்ஜெக்சர்ஸ் வந்து நம்ம என்னதான் ஒரு இதில் நம்ம வந்து சொன்னாலும் அந்த கன்ஜெக்சர்ஸ் அப்படின்றது மேத்தமெட்டிக்கல் நாலேஜில் ரிலேட் ஆகிருக்கக்கூடியதான். ஸோ அது வந்து மேத்தமெட்டிக்கல் நாலேஜில் வந்து யூஸே ஆகாது அப்படின்றதெல்லாம் கிடையாது.
அப்போது இதுதான் வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட். ரிமைனிங் பார்த்துடலாம். ஹைப்போதிசிஸ் ஹேவ் யூ ரூல் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ். ஹைப்போதிசிஸ் நம்ம இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒவ்வொரு இதாக யோசித்து நம்ம செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ். அப்போது நம்ம ஒவ்வொரு இதாக வந்து நம்ம யோசித்து பண்ணும்பொழுது நம்மளோட நாலேஜுன்றது நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிறது. நம்ம ப்ரீவியஸ் நாலேஜோட புதுசாக கற்றுக்க போகிறத சேர்த்து நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக நம்ம வந்து கண்டுபிடிக்கும் போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது உருவாகும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. லாஸ்ட் ஒன், த நோஷன் ஆஃப் ஆர்கியூமெண்டேஷன் இஸ் சென்ட்ரல் டு மேத்தமெட்டிக்ஸ். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இதை பார்த்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா ஆர்கியூ பண்ணுறீங்க. ஸோ அந்த ஆர்கியூமெண்ட் அப்படின்றது தான் மேத்தமெட்டிக்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மைய பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது தப்பான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பி தான். கன்ஜெக்சர்ஸ் அப்படின்றது மேத்தமெட்டிக்கல் நாலேஜில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல எந்த ஒரு யூட்டிலைஸுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதான் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5. Which of the following is a desirable strategy for assessing students learning in mathematics? அதாவது இப்போ குழந்தைங்களோட மேத்தமெட்டிக்ஸில் அவங்க லேர்னிங் வந்து எப்படி இருக்குன்னு அசஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து மதிப்பிடுறதுக்கு, செக் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் தியர் ரெஸ்பான்சஸ் ஷுட் பி அன் இம்பார்ட்டன்ட் பேசிஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். அதாவது குழந்தைங்களோட ஜஸ்டிஃபிகேஷன். இப்போ அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டெஸ்ட்டில் வந்து ரெஸ்பான்சஸ் அவங்க ஆன்சர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரெஸ்பான்சஸ்க்கு குழந்தைங்களோட ஜஸ்டிஃபிகேஷன், அவங்களோட இதே இருந்தாலும் அவங்களோட இதுக்கு அவங்களோட ஒரு உண்மை அப்படின்னு இருக்கும், அதை ஏற்றுக்கக்கூடிய அந்த ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அசஸ்மெண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா அவங்களோட ரெஸ்பான்சஸ்க்கு அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷன், அவங்களோட அந்த ஒரு ஒத்துக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், அந்த இது அவங்களே வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதோ செக் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான ப்ராசஸ், இல்லாட்டி அதில் அவங்க அந்த அசஸ்மெண்ட்டில் அவங்க இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ராசஸ். ஸோ அது எல்லாமே வந்து அசஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பேசிஸ் தான். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பாசிட்டிவானது. செகண்ட் ஒன், டெவலப்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் வெக்காபுலரி ஷுட் நாட் பி அ பேசிஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். அதாவது இப்போ நம்ம மேத்தமெட்டிக்கலில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, சிம்பிள்ஸ், ஒவ்வொரு சயின்ஸுக்குமே வந்து ஒவ்வொரு சிம்பிள், ஒவ்வொரு குறியீடுக்குமே வந்து ஒவ்வொரு விதமான நமக்கு பேர் இருக்கும். ஸோ அது வந்து வெக்காபுலரி, மேத்தமெட்டிக்கல் வெக்காபுலரி அப்படின்றோம். ஸோ அந்த குழந்தைங்களோட மேத்தமெட்டிக்கல் வெக்காபுலரின்றது அசஸ்மெண்ட்டுக்கு வந்து ஷுட் நாட் பி அ பேசிஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். அந்த வெக்காபுலரி வந்து பேசிஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்டில் கிடையாது, அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சிம்பிள்ஸ், ஒவ்வொரு அதோட லாங்குவேஜ், மேத்தமெட்டிக்கலோட லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் நமக்கு ஒவ்வொரு கான்செப்டையும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அது வந்து பேசிஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்டில் மேத்தமெட்டிக்கல் வெக்காபுலரி வந்து ஷுட் நாட் பி பேசிஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது கிடையவே கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி வராது. தேர்ட் ஒன், சேம் டாஸ்க் ஷுட் பி கிவன் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் parity. அதாவது என்னென்னா, இப்போ ஒரு டாஸ்க் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா குழந்தைங்களுக்கும் அதே மாதிரியான டாஸ்க் கொடுக்கறது, எல்லா குழந்தைங்களுக்கும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான எபிலிட்டி இருக்கும். ஸோ அவங்களோட நீட்ஸ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட எபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டாஸ்க்கை என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். ஸோ சேம் டாஸ்க்கை வந்து எல்லாருக்குமே கொடுக்குறது கரெக்டாக இருக்குமா அப்படின்னா கரெக்டாக இருக்காது. ஸோ ஆப்ஷன் சியும் வராது. லாஸ்ட் ஒன், ஸ்டூடெண்ட்ஸ் இன்கரெக்ட் ஆன்சர் சுட் பி இக்னோர்டு. இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டினில் வந்து இன்கரெக்ட் ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம இக்னோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்னோர் பண்ணவே கூடாது. ஏன்னா இன்கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் அசஸ்மெண்ட். அது வந்து நமக்கு வந்து குழந்தைங்க எதில் வீக்காக இருக்காங்க அப்படின்றத காமிக்கும். ஸோ அதனால் இன்கரெக்ட் ஆன்சர் வந்து இக்னோர் பண்ணணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி வரவே வராது. கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் தியர் ரெஸ்பான்சஸ் ஷுட் பி அன் இம்பார்ட்டன்ட் பேசிஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். அவங்களோட இன்வால்வ்மெண்ட்டுமே இருக்கணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, ஃபார் எ கிவன் ஃபிகர் டு பி எ ட்ரையாங்கிள் த கண்டிஷன் that it is a union of 3 segment. அதாவது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஃபார் ஏ கிவன் ஃபிகர் டு பி எ ட்ரையாங்கிள். இப்போ ஒரு ஃபிகர் கொடுக்குறாங்க, அந்த ஃபிகர், அந்த ஒரு படம் வந்து ட்ரையாங்கிள் முக்கோணமாக வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, இட் இஸ் எ யூனியன் ஆஃப் 3 செக்மெண்ட். ஒரு 3 செக்மெண்ட்டோட ஒரு சேர்ப்பு தான் முக்கோணம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து போதுமானதும் தேவையானதுமா அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷனுமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, போத் நெசசரி அண்டு சஃபிஷியன்ட் கண்டிஷன். அதாவது ரெண்டுமே ட்ரையாங்கிளாக இருக்கிறதுக்கு
யூனியன் ஆஃப் த்ரீ செக்மெண்ட் அப்படின்றது. ஃபார் தட் இட் இஸ் ஏ யூனியன் ஆஃப் த்ரீ செக்மெண்ட். அந்த ஒரு படம் வந்து ட்ரையாங்கிளாக முக்கோணமாக வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து 3 செக்மெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்றது. செகண்ட் ஒன் நெய்தர் நெசசரி நார் சஃபிஷியன்ட் கண்டிஷன். ரெண்டுமே வந்து நெசசரியும் கிடையாது, சஃபிஷியன்ட் கண்டிஷனும் கிடையாதுன்னு சொல்கிறது. தேர்ட் ஒன் ஏ நெசசரி பட் நாட் ஏ சஃபிஷியன்ட் கண்டிஷன். தேவையானதான் ஆனால் போதுமான கண்டிஷன் கிடையாது, போதுமான இது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் ஏ சஃபிஷியன்ட், அதாவது போதுமானதான ஆனால் தேவையான கண்டிஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 செக்மெண்ட்னால மட்டும் அது வந்து ஃபார்ம் பண்ணலை. அந்த 3 செக்மெண்ட் அப்படின்னா அதில் வந்து ஆங்கிள் கோணமுமே வந்து அதில் வந்து உள்ளடங்கும். ஸோ அந்த வந்து 3 செக்மெண்ட்னால மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை வந்து சொல்லிட முடியாது. ஒரு படம் இருக்குது அப்படின்னா அது ட்ரையாங்கிளாக மாறணும் அப்படின்னா அதுக்குண்டான கண்டிஷன், அதுக்கான உண்டான நிலை வந்து யூனியன் ஆஃப் த்ரீ செக்மெண்ட், ஒரு 3 செக்மெண்ட்டோட யூனியன் அப்படின்னு சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து தேவையானது வேணால் இருக்கும். அதுக்கு இது ஒரு படம் வந்து முக்கோணமாக மாறதுக்கு இந்த கண்டிஷன் வந்து தேவையாக இருக்கும். 3 செக்மெண்ட்டை வச்சு நம்ம உருவாக்கிடலாம். ஆனால் எந்த மாதிரி முக்கோணம் அப்படின்றதுக்கு போதுமான முக்கியமான அடிப்படையான ஒரு விஷயம் தேவை. அதை வந்து இவங்க அந்த கண்டிஷனில் கொடுக்கல. ஸோ இது வந்து ஒன்லி நெசசரி கண்டிஷன் மட்டும்தானே தவிர சஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நெசசரி பட் நாட் ஏ சஃபிஷியன்ட் கண்டிஷன். ஸோ கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கீழே கொடுத்துருக்க செட் ஆஃப் ஆப்ஷன்ஸில் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஏ அப்படின்றது, அதில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இஃப் என் இஸ் ஈவன் தென் என் ஸ்கொயர் இஸ் ஈவன். அதாவது இப்போ என் அப்படின்ற ஒரு ஜென்ரல் டேர்ம் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா என் ஸ்கொயரும் வந்து ஈவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் இஃப் என் ஸ்கொயர் இஸ் நாட் ஈவன், என் ஸ்கொயர் வந்து நாட்டாக இல்லை, ஈவனாக இல்லை அப்படின்னா என்னும் ஈவன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இது சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஃப் என் ஸ்கொயர் இஸ் ஈவன், இப்போ என் ஸ்கொயர் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா என் வந்து ஈவனாக இருக்கும் அப்படின்றது. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என் இஸ் நாட் ஈவன், என் வந்து ஈவனாக இல்லை அப்படின்னா என் ஸ்கொயரும் வந்து ஈவனாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு நம்பரை கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு பதிலாக நீங்கள் 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் போட்டு பாருங்கள், எனுக்கு பதிலாக 2ன்னு போடுறீங்க. ஸோ இதில் வந்து என் ஈவன் அப்படின்னா என் ஸ்கொயரும் ஈவனாக தான் இருக்கும். என் ஸ்கொயர் ஈவனாக இருந்தால் என்னும் ஈவனாக தான் இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து என் ஸ்கொயர் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் 9 இல்லாட்டி இது வந்து 3 இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ என் ஸ்கொயர் எனுக்கு பதிலாக 3 எடுத்துக்கோங்க. 3 ஸ்கொயர் அப்படின்னா 9. ஸோ இப்போ 9 வந்து நாட் ஈவன் அப்படின்னா என்னும் வந்து ஈவன் கிடையாது, 3 வந்து ஈவன் கிடையாது. அதே இது என் இஸ் நாட் ஈவன், என் வந்து ஈவனாக இல்லை அப்படின்னா என் ஸ்கொயருமே வந்து நாட் ஈவன். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இந்த இது என் இஸ் ஈவன், என் ஈவனாக இருக்குது, என் ஸ்கொயர் ஈவனாக இருக்குது. சி ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், என் ஸ்கொயர் இஸ் ஈவன் தென் என் இஸ் ஈவன். இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தியரம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒருக்கா நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதோட கான்வர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுமா அப்படின்றதையுமே செக் பண்ண சொல்லுவாங்க காலேஜஸில் ஒவ்வொரு இதுலேயுமே. அப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா என் இஸ் ஈவன் தென் என் ஸ்கொயர் இஸ் ஈவன்றது ஏ ஸ்டேட்மெண்ட். சின்றது என் ஸ்கொயர் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா என்னும் ஈவன். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா சின்றது ஏயோட கான்வர்ஸ். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும், ஏன்னா இப்போ ஸ்டேட்மெண்ட் என் இஸ் ஈவன் இஃப் என் இஸ் ஈவன் தென் என் ஸ்கொயர் இஸ் ஈவன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டோட கான்வர்ஸ் தான் என்ன அப்படின்னா என் ஸ்கொயர் வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா என் இஸ் ஈவன் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என் ஸ்கொயர் இஸ் நாட் ஈவன், என் இஸ் நாட் ஈவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இதில். ஸோ என் ஸ்கொயர் ஈவனாக இல்லைனா என்னும் ஈவன் கிடையாது அப்படின்றது. ஸோ இப்போ இதோட கான்வர்ஸ் நம்ம எதை சொல்லுவோம், ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னா அதோட கான்வர்ஸ் வந்து என் இஸ் நாட் ஈவன், என் ஸ்கொயர் இஸ் நாட் ஈவன் அப்படின்றது. ஸோ இங்கே ஆப்ஷனில் எது வந்து இது கரெக்டாக, இந்த ஆப்ஷன் இப்போ நம்ம சொன்ன மாதிரி சி வந்து ஏயோட கான்வர்ஸ், டி வந்து பியோட கான்வர்ஸ். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கான்னு கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் பாருங்கள். பி இஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ, அதாவது இந்த பி வந்து இதோட இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிடையாது. செகண்ட் ஒன் டி இஸ் கான்ட்ரோபொசிஷன் ஆஃப் ஏ, டி வந்து கான்ட்ரோபொசிஷன் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் கிடையாது.
தேர்ட் ஒன் சி இஸ் கான்வர்ஸ் ஆஃப் ஏ. சி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சி ஸ்டேட்மெண்ட் வந்து ஏயோட கான்வர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டு. லாஸ்ட் ஒன் டி இஸ் கான்வர்ஸ் ஆஃப் ஏ. டி வந்து பியோட கான்வர்ஸ் தான், ஏவோட கான்வர்ஸ் கிடையாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சி இஸ் ஸ்டேட்மெண்ட் சி இஸ் கான்வர்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஏ. Next question number 8. Which of the following teaching learning resources in mathematics cannot be used for visually challenged students? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 மெத்தட்ஸில் வந்து பார்வை திறன் குறைபாடு உள்ள அந்த பார்வை இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்க 4 டூல்ஸில் வந்து எதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைல்ஸ். ஸோ டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைல்ஸுன்றது கொஞ்சம் வடிவம் அந்த இது எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து விஷுவலி சேலஞ்சு குழந்தைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குமே தவிர அது வந்து அதனால் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஜியோ போர்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான இந்த பிரெய்லி மாதிரி நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ போர்டுமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜியோஜிப்ரா அப்படின்றது அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. லாஸ்ட் ஒன் பாருங்கள், டெய்லர்ஸ் அபாகஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு அந்த டச் பண்ணி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஜியோஜிப்ராவில் வந்து அந்த மாதிரி டச் பண்ணி அவங்களுக்கு அந்த ஃபீல் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து கிடைக்காது. மித்த ரிமைனிங் பதில் பார்த்தோம் டைல்ஸ் போர்டு அப்புறம் வந்து டெய்லர்ஸ் அபாகஸில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களால டச் பண்ணி ஃபீல் பண்ணி அதை கவுண்ட் பண்ணி அவங்களால அதை வந்து உணர முடியும். அதே இது ஜியோஜிப்ராவில் வந்து முடியாது. அதனால் எந்த மெத்தட் வந்து அவங்களுக்கு வந்து அந்த எது வந்து பெஸ்ட்டாக இருக்காது, எது அவங்களால யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஆப்ஷன் சி ஜியோஜிப்ரா. ஸோ கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? கீழே கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இன்ட்யூஷன் ஹேஸ் நோ ரோல் இன் ஜென்ரேட்டிங் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ். மேத்தமெட்டிக்கல் நாலேஜில் நம்மளோட இன்ட்யூஷன் நம்மளோட உள்ளறிவு நமக்கு அந்த மனசில் உருவாக்கக்கூடிய அது வந்து அதில் எந்த ஒரு பங்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி கண்டிஷனல். மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம நிறையா ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். ஸோ அது வந்து கண்டிஷனலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், மேத்தமெட்டிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த தியரம்ஸ் ப்ரூவ்டு இன் மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ். அதாவது மேத்தமெட்டிக்ஸ்ன்றது என்ன, மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸில் வந்து புத்தகத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான தேற்றங்களை வந்து உள்ளடக்கியிருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன், எ பர்சன் குட் இன் arithmetical computation is also good in mathematics and vice versa. அதாவது arithmetical அந்த நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரி அந்த arithmetical கம்ப்யூட்டேஷனில் இப்போ யார் வந்து நல்ல இதாக இருக்காங்களோ அவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ்லையும் மற்ற இதுலையுமே வந்து குட்டாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எது வந்து கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்யூஷன்ஸ் வந்து எந்த ஒரு பங்கும் கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸில் ப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா தியரம்ஸை மட்டும் அதை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியது தான் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வைஸ் வெர்சா, அதாவது ஆர்த்மெட்டிக்கல் கம்ப்யூட்டேஷனில் வந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க மேத்தமெட்டிக்ஸ்லையும் வைஸ் வெர்சாலையும் பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு கன்சர்ன், அந்த ஒரு கண்ணோட்டம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குமான்னு கிடையாது. மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கேன் பி கண்டிஷனல். அது வந்து ஒரு கண்டிஷனலாக ஒரு இதுவாக இருக்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு இதுக்கு வந்து பேசிக்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. Next question number 10, last question. Which of the following statement is not correct regarding differently abled children of dyslexia in mathematics learning in an inclusive classroom? அதாவது கீழே கொடுத்துருக்கிற 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன் ஆஃப் டிஸ்லெக்ஸியா, அதுவும் பர்டிகுலராக மேத்தமெட்டிக்ஸ் லேர்னிங்கில் வந்து டிஸ்லெக்ஸியா ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட இதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது தப்பானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்லெக்ஸியான்றது நம்ம ஆல்ரெடி இந்த லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லிடுவோம் டிஸ்லெக்ஸியாவை. ஸோ டிஸ்லெக்ஸியா அப்படின்றது என்ன அப்படின்னா லேர்னிங்கில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய லேர்னிங் அதாவது ரீடிங்கில் வந்து பிரச்சனை இருக்கக்கூடியது. குழந்தைங்களுக்கு வந்து வேர்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியாது, ஸ்பெல்லிங்கை வந்து கரெக்டாக இது பண்ண தெரியாதனால அவங்களால ரீடிங்குமே பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு ரீடிங் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்றது. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்லெக்சிக் சில்ட்ரன் மே ஹாவ் டிஃபிகல்ட்டி இன் ரைட்டிங் டவுன் தியர் ஐடியாஸ் இன் சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் ஆர்கனைஸ்டு மேனர். ஸோ இது வந்து டிஸ்லெக்ஸியா பற்றி கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட ஓன் இதை, ஏன்னா அவங்களுக்கு வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணி அந்த
வித வந்து ஒரு ப்ராசஸ், அந்த ரீடிங் ப்ராசஸ், வேர்ட் ரெகக்னிஷன் ப்ராசஸே வந்து வீக்கா இருக்கும்போது, அவங்களால ஒரு ப்ராப்பரான இதில வந்து அவங்களால எழுத முடியாது, எதுவும் பண்ண முடியாது. 3rd ஒன் டிஸ்லெக்ஸியா இம்பேக்ட்ஸ் ஒன்லி லாங்குவேஜ் லேர்னிங், நாட் மேத்தமெட்டிக்ஸ் லேர்னிங். அதாவது டிஸ்லெக்ஸியா அப்படின்ற அந்த லேர்னிங் டிசபிலிட்டி வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ், தமிழ் ஆர் அதர் லாங்குவேஜஸ் அந்த மாரி லாங்குவேஜஸ் மொழிகள்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. மேத்தமெட்டிக்ஸ் லேர்னிங்கில அந்த மாரி பிரச்சனை கிடையாது அப்படின்றது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ராங்கானது. ஏன் அப்படின்னா, நம்ம மேத்தமெட்டிக்ஸ்லயுமே வந்து நெறையா ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் படிக்கிறோம். எய்தர் இட் இஸ் தமிழ் ஆர் இங்கிலீஷ். அதை வந்து நம்ம வந்து நிறைய தியரி வந்து படிக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அதுலேயுமே வந்து குழந்தைங்களுக்கு அந்த டிஸ்லெக்ஸியா அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து லாங்குவேஜில் மட்டும்தான் அந்த டிஸ்லெக்ஸியா, மேத்தமெட்டிக்ஸில் டிஸ்லெக்ஸியா கிடையாது அப்படின்றலாம் கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ்லேயும் வேர்ட்ஸ் இருக்குது, அந்த தியரிஸ் படிக்கணும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்லேயும் அந்த டிஸ்லெக்ஸியா அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட். டிஸ்லெக்ஸியா பற்றி அதாவது மேத்தமெட்டிக்ஸில் டிஸ்லெக்ஸியா ப்ராப்ளம் பற்றி தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். ரிமைனிங் பார்த்துடலாம். டிஸ்லெக்ஸியா ஹேஸ் அன் இம்பேக்ட் இன் எ பர்சன்ஸ் கோஆர்டினேஷன் ஆஃப் வெர்பல் ஸ்பாசியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ வந்து டிஸ்லெக்ஸியா அந்த ரீடிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த மேத்தமெட்டிக்ஸில் வந்து வெர்பல் நிறையா வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு இப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + b² + 2abன்னு சொல்கிறோம். ஸோ அந்த லெட்டரே அவங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலை அப்படின்னா அந்த நம்பர்ஸ், அந்த ஃபார்முலாஸ் அது எல்லாத்தையுமே அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் வந்து சி ஆப்ஷனில் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் விஷுவல் பேட்டர்ன்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஹெல்ப் இன் ஓவர் கம்மிங் டிஃபிகல்ட்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை டிஸ்லெக்சிக் சில்ட்ரன். அதாவது விஷுவல் பேட்டர்ன் விஷுவலாக வந்து காமிக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் வந்து டிஸ்லெக்சிக் குழந்தைங்கள இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அதை வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு இந்த விஷுவல் பேட்டர்ன் வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டிஸ்லெக்சியா மேத்தமெட்டிக்ஸில் வந்து டிஸ்லெக்சிக் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களோட இதாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஆப்ஷன் பி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராங். மேத்தமெட்டிக்ஸில் வந்து அந்த மாதிரியான ப்ராப்ளம் கிடையாது. ஒன்லி லாங்குவேஜ் லேர்னிங் மட்டும்தான், மொழிகள் வந்து கற்றுக்கக்கூடியதில் மட்டும்தான் டிஸ்லெக்சியா ப்ராப்ளம் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸில் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ராங். மேத்தமெட்டிக்ஸ்லையும் வேர்ட் ரெகக்னைசேஷன் தியரிஸ் எல்லாமே இருக்குது. அங்கேயும் டிஸ்லெக்சியா ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு வந்து வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ இதான் வந்து நம்ம இன்றைக்கி டைம் டேபிள் படி ஒரு 10 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பேப்பர் 2ல் கேட்டிருந்த கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸில் பெடகாகியில் 10 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பேப்பர் 2ல் கேட்பாங்க. அந்த டிஸ்கஷன் தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளோட இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் சீட்டட் காமனாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வேறு ஆனது, ஏன்னா லாஸ்ட் வீக்கில் சிடிபி பார்த்தோம். ஸோ நாளைக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்டோட பெடகாகி ஆர் அதர் கண்டென்ட் வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து இன்னொரு ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து எப்படி வந்து ஸ்கோர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றத இன்னொரு டீட்டெயில்டு வீடியோ வந்து போடுறேன். அடுத்து வந்து நம்ம டைம் டேபிள் படி அடுத்த ரிமைனிங் கிளாஸஸில் வந்து நமக்கு வந்து இங்கிலீஷ் பெடகாகின்றது மாறி மாறி வரும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டைம் டேபிள் படி மேக்ஸ் கொஸ்டின்ஸில் மேக்ஸ் கொஸ்டின் டிஸ்கஷனில் மேக்ஸ் பெடகாகி வந்து பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்த 10 கொஸ்டின்ஸை வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீட்டட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோக்குள்ளே வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதை பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.